ஹாய், இந்த வீடியோல sovereign gold bonds ஓட future subscription date பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோல SGBனா என்ன அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இப்ப திரும்பவும் ஷார்ட்டா நம்ம sovereign gold bondsனா என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். நம்ம தங்கத்தை நகையா வாங்கி இன்வெஸ்ட் பண்றப்ப அதுக்கு செய்கூலி சேதாரம் மாதிரியான நிறைய சார்ஜஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாம நம்ம அந்த நகையை விற்கிறப்ப அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எதுவோ கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு நம்மளால விற்க முடியாது. உங்களோட தங்கம் ரொம்ப பழசாயிருச்சு அப்படி இல்லைன்னா இதுல இருந்து நிறைய கழிவுகள் போயிருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லி அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டை விட கிட்டத்தட்ட பாதி விலைக்கு தான் நம்ம கிட்ட இருந்து அந்த தங்கத்தை எடுத்துப்பாங்க. அதுவே இந்த sovereign gold bond ஸ்கீம் அப்படிங்கிறது தங்கத்தை நகையா வாங்காம பாண்ட்ஸா பேப்பர்ல வாங்கி இன்வெஸ்ட் பண்றது. அப்படி நம்ம பாண்ட்ஸா இன்வெஸ்ட் பண்றப்ப அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கே நம்ம அந்த பாண்ட்ஸை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம விற்கணும்னு நினைக்கிறப்ப அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கே வித்துக்கலாம். இதுல செய்கூலி சேதாரம் மாதிரியான எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நமக்கு இல்லை. அது மட்டும் இல்லாம நமக்கு 2.5% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனுவலி 2 டைம்ஸ் நமக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த பாண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்குமே நமக்கு ரெகுலரா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கும். sovereign gold bonds ஓட ஃபர்ஸ்ட் tranche ஜூன் 20ல இருந்து 24th வரைக்கும் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளா இருந்துச்சு. 28லேயே வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த பாண்ட்ஸை. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் trancheல இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. திரும்பவும் கூடிய சீக்கிரமாவே இது பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஆகஸ்ட் 22ல இருந்து 26 வரைக்கும் இது பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ நீங்க அந்த trancheல மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த sovereign gold bondsல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பர்சன் கூட சேர்ந்து ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். நம்ம வீட்ல ஏதாச்சும் குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க பேர்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த குழந்தைங்க சார்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல, HUFs, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், யூனிவர்சிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த SGBல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த sovereign gold bondsஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராம் கணக்குல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த பாண்ட்ஸ்ல ஒரு கிராம் அப்படிங்கிறத ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் வைஸா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இண்டிவிஜுவல்ஸும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸும் ஒரு வருஷத்துக்கு 4 kg வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல ட்ரஸ்டும் யூனிவர்சிட்டிஸும் ஒரு வருஷத்துக்கு 20 kgs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாண்ட்ஸ்ல ஒரு கிராம தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் தான் அந்த பாண்டோட நாமினல் வேல்யூ. அதாவது நமக்கு பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற 3 பிசினஸ் டேஸ்ல தங்கம் என்ன விலைக்கு வித்திருக்கோ அந்த 3 டேஸோட விலையை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி அந்த ரேட்டை தான் வந்துட்டு நமக்கு நாமினல் வேல்யூ, அதாவது ஒரு கிராமோட ரேட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு யூனிட், அதாவது ஒரு கிராம் ஆச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த பாண்ட்ஸோட டென்யூர் 8 இயர்ஸ். ஆனாலும் நீங்க 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப வேணும்னாலும் ரிடீம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த பாண்ட்ஸ்க்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் செமி ஆனுவலி உங்களுக்கு கரெக்டா நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப ரிடீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் நீங்க பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றப்ப ப்ரீவியஸ் 3 பிசினஸ் டேஸ்ல தங்கம் என்ன ரேட்டுக்கு வித்துச்சோ அந்த ரேட்டை ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு நாமினல் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ரிடீம் பண்ண போற டேட்டுக்கு ப்ரீவியஸ் 3 டேஸ்ல தங்கம் என்ன ரேட்டுக்கு வித்துச்சோ அந்த ரேட்டை ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு ரிடீம் பண்ற ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பாண்ட்ஸை எங்கெங்கெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க், ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், நேரடியாவோ ஏஜென்ட்ஸ் மூலமாவோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸஸ்ல இருந்தும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்றப்ப நமக்கு நாமினல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து உங்களுக்கு பெர் கிராமுக்கு 50 rupees கம்மியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எப்படி பேமெண்ட் பண்ணுறது? 20,000 rupees வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேஷாகவே கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 20,000 rupeesக்கு மேலே போகிறப்ப நீங்கள் டிடியாவோ செக்காவோ இல்லை பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த sovereign gold bondsஸை நீங்கள் லோன்ஸ்க்கு கொலாட்ரலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க கேஏசி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்றதுக்கு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் மாதிரியான ஐடிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேன் நம்பரை கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நீங்க இந்த sovereign கோல்ட் பாண்ட்ஸை செகண்டரி மார்க்கெட்ல கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனா இருக்கிறப்ப நேரடியா வாங்க முடியல அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்ல இருந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க பாண்ட்ஸை நீங்க விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க செகண்டரி மார்க்கெட்ல செல் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்றேன், இந்த sovereign கோல்ட் பாண்ட்ஸோட செகண்ட் ட்ரான்ச் ஆகஸ்ட் 22ல இருந்து 26 வரைக்கும் ஓப்பனா இருக்க போது. இந்த டேட்ஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.